பைக் வேகமா ஓடிட்டு வரும்போது ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்ச உடனே பேக் வீல் மட்டும் தனியா மேல வந்துரும். ஆனா பைக் அப்படியே நிக்காம ஃப்ரண்ட் வீலோட பேலன்ஸ்ல வண்டி அப்படியே முன்னாடி போகும். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் விட கஷ்டமான விஷயம் ஸ்டாப்பிங். இந்த பைக் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவரு நிறுத்த ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்தார். பைக்கை ஸ்ட்ரைட்டா ஓடிட்டு வரும்போது ரைடர் ஃப்ரண்ட் பிரேக் ரொம்ப ஜென்டில் அப்ளை பண்ணா பேக் வீல் அழகா மேல வரும். டயரை கீழே தள்ளக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸை விட பிரேக்கிங் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதுல பைக் ஸ்லோவாக பைக்கர் ஸ்லோவா பிரேக் ரிலீஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி போயிடாத மாதிரி பிரேக்கை யூஸ் பண்ணிட்டே வருவாங்க. அது என்ன பாயிண்ட்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டா இந்த பைக்கோட ஃப்ரண்ட் வீலுக்கு மேல இருக்கு. இப்போ இந்த பேலன்ஸ் பாயிண்ட் போதும்னு நினைச்சாங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கை லைட்டா ரிலீஸ் பண்ண உடனே பேக் டயர் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் டிரைவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சயின்ஸ் புரிஞ்சிருச்சா? பேலன்ஸ் பண்ணணும், கிராவிட்டி கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோர்ஸ் பாத்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னா சயின்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா இதுல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. நீங்க உங்களோட பேலன்ஸ் பாயிண்ட மாறாம பாத்துக்கங்க. ஆனா ஒரு ஜோர்ல இருக்கும்போது இதெல்லாம் எங்க தெரிய போகுது? ஆனா ஒரு சில ரைடர்ஸ் மட்டும்தான்